ஒரு காட்டில் ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வசித்து வந்தது. அதனுடன் ஏனைய விலங்குகள் நட்பு கொள்வதில்லை. ஒட்டகச்சிவிங்கியின் உருவத்தை கேலி செய்து அதனை ஒதுக்கி வைத்து விட்டன. இதனை எண்ணி ஒட்டகச்சிவிங்கி மிகவும் மனம் வருந்தியது. அது தனிமையிலேயே வாழ்ந்து வந்தது. ஒட்டகச்சிவிங்கி அடிக்கடி கடவுளிடம், ஏன் என்னை மட்டும் இப்படி படைத்தாய்? எனது உருவம் அழகு இல்லாமல் இருக்கிறது. எனது நீண்ட கழுத்தையெல்லாம் மிருகங்களும் கேலி செய்கின்றன என்று கூறி வருத்தப்பட்டது. ஒரு நாள் காட்டில் தீ பற்றிக் கொண்டது. காடு தீப்பிடித்தெரியத் தொடங்கியது. எல்லா விலங்குகளும் அங்குமிங்கும் ஓடி காட்டை விட்டு வெளியேறிவிட்டன. ஆனால் மனித குரங்கு குட்டிகள் பல மரங்களில் மாட்டிக்கொண்டன. அவைகளால் வேறு மரம் தாவ முடியாத அளவுக்கு தீப்பற்றி இருந்தது. இதனைக் கண்ட ஒட்டகச்சிவிங்கி தனது நீண்ட கழுத்தை பயன்படுத்தி அந்த குரங்கு குட்டிகளை காப்பாற்றி அனைத்தையும் காட்டை விட்டு வெளியேற உதவி செய்தது. இதனால் அனைத்து மிருகங்களும் பிழைத்துக் கொண்டன. அந்த அனைத்து மிருகங்களும் ஒட்டகச்சிவிங்கிக்கு நன்றி கூறின. அதனை தமது உயிர் காத்த கடவுள் என்று மண்டியிட்டன. அப்பொழுதுதான் அனைவருக்கும் புரிந்தது, ஒட்டகச்சிவிங்கிக்கும் புரிந்தது, கடவுளின் படைப்பில் ஒன்றும் தாழ்ந்ததில்லை என்று. அவரின் படைப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது.